வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெரிய கதை. சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒண்ணு எப்படி ஒரே தலைமுறைக்குள்ள காணாம போச்சேன்னு தான் நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. 1945ல பிரிட்டிஷ் பேரரசு உலகத்தோட கால்வாசி பகுதியை ஆட்சி செஞ்சது. ஆனா 1975க்குள்ள அது கிட்டத்தட்ட இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. வெறும் 30 வருஷத்துல இது எப்படி நடந்தது? இங்கதான் நம்மளோட முக்கியமான பாயிண்டே இருக்கு. இந்த பேரரசு ஒரே நாள்ல இடிஞ்சு விழல. அது ஒரு பெரிய கம்பளம் மாதிரி. ஒவ்வொரு நூலா மெதுவா பிரிஞ்சு கடைசியில மொத்தமா சரிஞ்சிடுச்சு. அப்போ முதல்ல எந்த நூல் அருந்துச்சுன்னு பாப்போமா? வாங்க, அந்த பேரரசுக்கு உள்ளவே இருந்த பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டன் கிட்ட 2 பெரிய பலவீனங்கள் இருந்துச்சு. ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு ராணுவம். முதல்ல பொருளாதார பிரச்சனை. பாருங்க, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டன் கிட்ட பணமே இல்ல. நாடு முழுக்க கடனாளியா இருந்துச்சு. அவங்க சொந்த நாட்டையே சரி பண்றதுல கவனம் செலுத்தினாங்க. இந்த நிலைமையில இவ்ளோ பெரிய பேரரசு நடத்துறதுக்கு, அதாவது படைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் காசியது, பேரரசுங்கிறது அவங்களுக்கு கட்டுப்படியாத ஒரு ஆடம்பரமா மாறிடுச்சு. அடுத்தது ராணுவ பலம். போர் நடந்தப்போ பிரிட்டிஷ் ராணுவத்தோட பலம் எவ்ளோன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களோட புகழ்பெற்ற ராயல் நேவியால கூட அவ்ளோ பெரிய உலக அமைப்பை பாதுகாக்க முடியல. அதுவும் பனிப்போர் மாதிரி புது புது பிரச்சனைகள் வரும்போது அவங்களால சமாளிக்கவே முடியல. சரி, உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிரஷர்கள் இருந்தப்போ வெளியில இருந்தும் பிரஷர் வர ஆரம்பிச்சது. அந்த வெளி அழுத்தங்கள் எப்படி இந்த சரிவை என்ன வேகமாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. குறிப்பா 2 பெரிய சக்திகள் இந்த பேரரசுங்கிற ஐடியாவுக்கே எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சது. பேரரசுக்கு கீழே இருந்த நாடுகள் இனிமே அமைதியா இல்ல. இந்தியா, எகிப்து, கென்யான்னு எல்லா இடத்துலயும் தேசியவாத இயக்கங்கள் ரொம்ப வலுப்பெற்றுடுச்சு. மக்கள் அவங்களுக்கான தன்னாட்சியை கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க. இது பிரிட்டனுக்கு ஒரு பெரிய அரசியல் மற்றும் தார்மீக நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. போருக்கு பிறகு உருவான 2 புதிய சூப்பர் பவர்ஸ், அதாவது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும், 2 பேருமே இந்த பழைய ஐரோப்பிய பேரரசுகளுக்கு எதிரா இருந்தாங்க. அவங்கவங்க காரணங்கள் வேற வேறையா இருந்தாலும் 2 பேருமே பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணல. இதனால பிரிட்டன் உலக அரசியல்னு தனியாகி போச்சு. இப்படி உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் வந்த அழுத்தங்கள் ஒன்னு சேரும்போது அந்த பேரரசுங்கிற கம்பளம் இன்னும் வேகமா பிரிய ஆரம்பிச்சது. சில முக்கியமான திருப்புமுனைகள் இந்த சரிவை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத வேகத்துக்கு கொண்டு போச்சு. இந்த டைம்லைனை பாருங்களேன். 1947ல பேரரசின் மணிமகுடம்னு சொன்ன இந்தியாவே சுதந்திரம் வாங்குது. அது ஒரு பெரிய அடி. அடுத்த வருஷமே பாலஸ்டீன்லேருந்து வெளியேறாங்க. அப்புறம் 1956ல சுவேஸ் நெருக்கடி. இது பிரிட்டனோட பலவீனத்தை அப்பட்டமா காட்டுச்சு. அதுக்கப்புறம் 1960கள்ல ஆப்பிரிக்கா, ஆசியான்னு வரிசையா நாடுகள் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சரிவோட வேகம் ஹொப்பா! இதுல ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு தெளிவான செய்திய சொல்லுச்சு. பிரிட்டிஷ் பேரரசு இனிமே தாக்க பிடிக்காது. குறிப்பா இந்தியா சுதந்திரம் வாங்கினது மத்த நாடுகளுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. பிரிட்டனால அவங்களோட மிக முக்கியமான காலனியையே தக்க வைக்க முடியலங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு சம்பவம் மட்டும் ரொம்பவே முக்கியமானது. அதுதான் 1956ஆம் வருஷம் பிரிட்டனோட முகமூடி மொத்தமா கிழிஞ்சு போன வருஷம் அது. வாங்க, அந்த ஸ்விஸ் நெருக்கடியை பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். ஏன்னா இதுதான் உலகத்துக்கே பிரிட்டனோட உண்மையான நிலைமைய வெளிச்சம் போட்டு காட்டின சம்பவம். சுயஸ் நெருக்கடினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பிரிட்டன் தனியால ஒரு பெரிய இம்பீரியல் பவரா எஜிப்துக்கு எதிரா செயல்பட முயற்சி பண்ணுச்சு. ஆனா கடைசில ரொம்ப அவமானப்பட்டு பின்வாங்க வேண்டியதா போச்சு. இது அவங்களோட போருக்கு பிந்தைய சக்திக்கு ஒரு கடைசி பரீட்சை மாதிரி இருந்துச்சு. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுயஸ் நெருக்கடி ஒண்ணு போதும் பிரிட்டன் இனிமே ஒரு தனிப்பெரும் ஏகாதிபத்திய சக்தி கிடையாதுன்னு நிரூபிக்க. அவங்க ஒரு பெரிய சக்தியா தன்னிச்சையா செயல்பட நினைச்சாங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னா, மத்த சூப்பர் பவர்ஸோட அனுமதி இல்லாம அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தான். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த பேரரசோட உண்மையான முடிவுக்கு நாம வரோம். இது ஒரு மனமாற்றம் பற்றியும் ஒரு ஆழமான தீர்ப்பு பற்றியும் நமக்கு சொல்லுது. அதாவது பிரிட்டன்ல இருந்த மக்களுக்கு, அந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் ஏகாதிபத்திய பெருமையை விட அவங்க சொந்த நாட்டுல புனரமைப்பு செய்யறது, மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வர்றது, வீடு கட்டி தர்றது, இதுதான் முக்கியமா இருந்துச்சு. எங்கேயோ இருக்கிற காலனிகளுக்காக நீண்ட காலம் போர் செய்யறதுல அவங்களுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. இடிஞ்சு போற பேரரச காப்பாத்துறத விட பிரிட்டன்ல ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு அவங்க நினைச்சாங்க.
இந்த மேற்கோளை பாருங்க. 2ஆம் உலகப் போர் பிரிட்டனோட ஏகாதிபத்திய வீழ்ச்சியை உருவாக்கல, ஆனா அது அம்பலப்படுத்தி வேகப்படுத்துச்சு. இதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான ஒரு கருத்து. அதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சு, போர் அந்த பிரச்சனைகளுக்கு மேல இருந்த திரையை கிழிச்சு எல்லாத்தையும் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது சரித்திரத்துல நாம திரும்ப திரும்ப பாக்குற ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு பெரிய சக்தி ரொம்ப நாளா இருந்த இடத்துலேருந்து சரியும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப எது வேகமா வரும்? இந்த கேள்வி நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா?